இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முன்னாள் அமைச்சர் மகனின் ஊழல் வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு நடைபெறும். 1 லட்சம் ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட தனியார் ஆலோசகரும் முன்னாள் உள்துறை அமைச்சரின் மகனுமாகிய முகமது ஃபைசல் ஹம்சாவின் வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தொடங்க உள்ளது. 2025ஆம் ஆண்டு மார்ச் 24 தொடங்கி மார்ச் 28ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 18 தொடங்கி ஏப்ரல் 25ஆம் தேதி வரையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்று நீதிபதி ரொஸ்லி அகமது தெரிவித்தார். இவ்வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் தற்காப்பு தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் வழக்கு விசாரணை அதிகாரி இக்மான் சௌதி நார்டின் உறுதிப்படுத்தியவுடன் அத்தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டன. இந்நிலையில் அரசு தரப்பு சுமார் 21 சாட்சிகளிடம் விசாரணையை மேற்கொள்ளும் என்று ரொஸ்லி அகமது கூறினார். சிறப்பாக நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டத்தின் ஒத்திகை. 2024 தேசிய தின கொண்டாட்டத்தின் ஒத்திகை நேற்று டத்தரான் புத்ரஜயாவில் சிறப்பாக நடைபெற்றது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முன்னேற்பாடுகளும் வரும் சனிக்கிழமை அனுசரிக்கப்படும் தேசிய தின கொண்டாட்டத்தை மேலும் சிறப்பாக்கும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சல் தெரிவித்தார். இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் சனிக்கிழமை நேர்மறையான முடிவுகளை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மேலும் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாகவும் சுமூகமாகவும் நடைபெற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை ஒருங்கிணைப்பை மேம்படுத்தலாம், அதை நாங்கள் மேம்படுத்துவோம். மேலும் சனிக்கிழமை சிறப்பாக செய்ய குழுவிடம் தெரிவித்துள்ளோம் என்று அவர் கூறினார். நேற்று புத்ரஜயாவில் மேற்கொள்ளப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியை பார்வையிட்ட பின்னர் 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய தினம் மற்றும் மலேசிய தினத்தின் செயற்குழு தலைவருமான ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே இன்று டத்தரான் மெர்டேகாவில் நடைபெறவிருக்கும் 2024 ஆண்டு அம்பாங் மெர்டேகா நிகழ்ச்சியை கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL ரத்து செய்துள்ளது. அண்மையில் கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு சம்பவத்தினால் காணாமல் போன இந்திய பிரஜைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அம்பாங் மெர்டேகா நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக DBKL தனது முகநூலில் பதிவிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 3957 சிறுவர்களுக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவை. இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையில் பல்வேறு வழக்குகள் காரணமாக நாடு முழுவதும் உள்ள 3957 சிறுவர்களுக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுவதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அந்த எண்ணிக்கையில் 2522 பேர் பெண் சிறுவர்கள் என்றும் 1435 பேர் ஆண் சிறுவர்கள் என்றும் அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி குறிப்பிட்டார். சபாவில் அதிகமானோர் அதாவது 533 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜொகூரில் 523 பேரும் கோலாலம்பூரில் 427 பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பாதிக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்வது உட்பட பல நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சிறுவர்களுக்கு விழிப்புணர்வு அளிப்பதன் மூலம் அவர்களுக்கு உரிமைகள் இருப்பதையும் எப்படி புகார் அளிப்பது என்பதையும் அறிந்து கொள்வார்கள். பெற்றோரே அவர்களுக்கு தீங்கு விளைவித்தால் யாரை நம்புவது? அவர்களுக்கு ஒரு தேர்வு உள்ளது என்று அவர் தெரிவித்தார். கோலத்தெரங்கானுவில் சுல்தான் சுலைமான் 2 தேசிய பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் நான்சி அவ்வாறு குறிப்பிட்டார். விளையாட்டு போட்டியை ஏற்று நடத்த சரவாக் சபா பினாங்கு ஒப்புதல். சரவாக் மாநிலத்தை தொடர்ந்து சபா மற்றும் பினாங்கு மாநிலங்கள் 2027 விளையாட்டு போட்டியை இணைந்து நடத்துவதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றன. இதன் மூலம் இப்போட்டியை ஏற்று நடத்துவதற்கான 70 கோடி ரிங்கிட் செலவை பகிர்ந்து கொள்வதற்கும் அம்மூன்று மாநிலங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். இணை ஏற்பாட்டாளராக நாங்கள் அனைத்து மாநில தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்பினோம். நினைவூட்டலுக்கு பிறகு 3 மாநிலங்கள் மட்டுமே ஒப்புதல் தெரிவித்தன. சரவாக் 50 விழுக்காடு அதாவது 30 கோடி ரிங்கிட்டிற்கும் அதிகம், சபா 10 கோடி ரிங்கிட் மற்றும் பினாங்கு 1 கோடியே 15 லட்சம் ரிங்கிட். இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று அவர் கூறினார். இதனிடையே இப்போட்டியை மத்திய அரசுடன் இணைந்து நடத்துவதற்கு சில மாநிலங்கள் ஆர்வம் தெரிவித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் ஏற்பாட்டு செலவை அந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் அவை நிராகரிக்கப்பட்டதாக ஹன்னா குறிப்பிட்டார். கண்காணிப்பு செயலியை பொருத்தி குடும்ப உறுப்பினர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும்.
கை தொலைபேசியில் கண்காணிப்பு செயலியை பொருத்தி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க பொதுமக்களுக்கு அரசு மலேசிய போலீஸ் படை அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள் உட்பட காணாமல் போகும் நபர்களின் எண்ணிக்கையை குறைக்க இந்நடவடிக்கை வழிவகுக்கும் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். நானே IGP-யாக இருந்தாலும் என் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை எனது கை தொலைபேசியில் உள்ள கண்காணிப்பு செயலி மூலம் தெரிந்து கொள்கிறேன். ஏதேனும் நிகழ்ந்தால் என் மகன் எங்கே இருக்கிறார், என் மனைவி எங்கு இருக்கிறார் என்று என்னால் பார்க்க முடியும் என்று அவர் கூறினார். வியாழக்கிழமை கிளந்தான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற கிளந்தான் போலீஸ் தலைவரின் பதவி ஒப்படைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் செய்தியாளர்களிடம் பேசினார். மேலும் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளின் நடமாட்டம் குறித்து விழிப்புடன் இருக்கவும் அவர்களின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ளவும் பொதுமக்களை அவர் நினைவுறுத்தினார். குடும்ப உறுப்பினர்கள் காணவில்லை என்றால் 24 மணி நேரம் காத்திருக்காமல் உடனடியாக போலீசில் புகார் அளிக்குமாறு ரசருடின் கேட்டுக்கொண்டார். மஸ்ஜித் இந்தியா பகுதியை பேரிடர் பகுதியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நில அமிழ்வு நிகழ்ந்த மஸ்ஜித் இந்தியா பகுதியை பாதுகாப்பற்ற மற்றும் பேரிடர் பகுதியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். ஒரு பகுதியை பாதுகாப்பற்றது என்று அறிவிக்க தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN-இடம் இருந்து போலீஸ் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். பேரிடர் பகுதியாக அறிவிக்க தேவையில்லை, பாதுகாப்பற்ற பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றால் நாங்கள் MKN-இடம் விண்ணப்பிக்க வேண்டும். பேரிடர் சட்டத்தை பயன்படுத்த வேண்டும், அது பேரிடர் அல்ல என்று ரசருடின் கூறினார். இதனிடையே நேற்று அதிகாலை மணி 4:30 வரையில் நடைபெற்ற இந்திய பிரஜையான விஜயலட்சுமியின் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை. மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM-இன் நீர் மீட்பு குழு PPDA-வை சேர்ந்த 2 முக்குளிப்பு வீரர்கள் அதிகாலை மணி 3:06 அளவில் மண் அமிழ்ந்த பகுதியில் உள்ள கழிவு நீரில் இறங்கி தேடல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஏறக்குறைய 20 நிமிடங்களுக்கு பிறகு அவ்விருவரும் மீண்டும் மேலே வந்தனர். அதிகாலை மணி 4:30 வரையில் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்ட வேளையில் JBPM-இடம் இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. பாகிஸ்தானில் வர்த்தகர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கும் கடை உரிமையாளர்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய வரிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து முக்கிய நகரங்களிலும் தங்கள் வணிகங்களை மூடிவிட்டு வர்த்தகர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கினர். புதிய $100 கோடி கடனுக்காக அனைத்துலக நிதியத்துடன் பாகிஸ்தான் கடந்த மாதம் ஒப்பந்தம் செய்ததிலிருந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபின் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளது. மேலும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்கள் மற்றும் விலைவாசி உயர்வு போன்றவை மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி போராட்டத்திற்கும் வழிவகுத்தன. பணவீக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது. வணிகத்தை நடத்துவது எங்களுக்கு மிகவும் கடினமாகிவிட்டது. மக்கள் இம்மாநாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றார் கடை உரிமையாளர் ரஷித் இக்பால். போராட்டத்தினால் சந்தை முழுவதும் மூடப்பட்டது. அனைவரும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மக்கள் எப்படி பணம் செலுத்துவார்கள்? பாகிஸ்தானில் வியாபாரம் செய்வது மிகவும் கடினம். அதனால்தான் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர் என்றார் முகமது ஃபஹாத் என்ற கடை உரிமையாளர். பாகிஸ்தான் முழுவதிலும் பெரும்பாலான பொது சந்தைகள் மூடப்பட்டன. எனினும் மருந்தகங்களும் அடிப்படை பொருட்களும் விற்கும் மளிகை கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் இருக்க இக்கடைகள் மூடப்படவில்லை என்று போராட்டத்தின் தலைவர் காஷிப் சௌத்ரி தெரிவித்தார்.